பாக்டீரியாக்களை மாடு புல்ல மேயிற மாதிரி மேய்ஞ்சு இந்த மூவில் குகைவாழ் உயிரினங்கள் அதுங்களோட காலத்தை கடத்துதுங்க. இன்னமும் இந்த மூவில் குகையை பத்தின ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா ரொம்ப லிமிட்டடா. ஏன்னா அந்த நாட்டோட அரசாங்கமும் ஆராய்ச்சியாளர்களும் அந்த உயிரினங்கள் வாழக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடாம அந்த உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவு ஒரு மோசமான சுற்றுச்சூழலா இருந்தாலும் சரி அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு உயிர் உருவாகியே தீரும். அப்படி இருக்கும்போது ஒரு கடல்ல இருக்கிற சின்ன நீர்த்துளி மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நம்மளோட சோலார் சிஸ்டம், அதாவது நம்மளோட சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பத்திலே பூமியோட சேர்த்து மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கு. அப்ப இந்த மொத்த பிரபஞ்சத்தை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கில், பில்லியன் கணக்குல, ஏன் ட்ரில்லியன் கணக்குல கிரகங்கள் இருக்கும். அந்த மாதிரியான கிரகங்கள்ல காட்டுவாசி மாதிரி வாழக்கூடிய உயிர்களும் இருக்கலாம், நம்ம அளவுக்கு அட்வான்ஸ் ஆன உயிர்களும் இருக்கலாம், நம்மளை விட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆன உயிரினங்களும் இருக்கலாம். இப்படி எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. நமக்கு அவங்க ஏலியன்ஸ், அவங்களுக்கு நம்ம ஏலியன்ஸ், அவ்வளவுதான். அப்புறம் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.